அந்த வீட்டுக்கு போகிற வழியை பார்த்தா செம்ம அழகாக இருக்கும். மவுண்டன் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வீடு பார்க்க பேலஸ் மாதிரி இருக்கும். அங்கே போனால் அவ்வளோ மேடு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இவங்க 2 பேருமே வரவேற்கிறாங்க. அங்கே தான் அவங்க அப்பாவும் இருப்பார். அவங்க அப்பா வாங்க வாங்க வந்துட்டீங்களா, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ சொல்கிறான், எங்கே அவங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எங்களை வெல்கம் பண்ணுறது கூட அவங்களால வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யாரை கேட்குறான்னா அவங்க அம்மா தான் கேட்குறான். உடனே இவர் இல்லை அவள் கொஞ்சம் ஷையாக இருப்பா, அதனால தான் இப்போ நான் கூப்பிட்றேன், ஹனி ஸ்வீட்டி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே அந்த அம்மாவும் வருது. வந்தால் பார்த்தா அவங்க செம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கே. வந்துட்டு கியோக்கோவை பற்றி கேட்குறாங்க, நீ இவ்வளோ நாளாக வீட்டுக்கே வரல, நியூ இயருக்கும் வரல, எந்த ஹாலிடேக்கும் வரல, எப்படி ஒரு கோல்டு ஹார்ட்டட் சன்னாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், உங்கள் மூஞ்சை பார்த்தா என்னால் ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது, அதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவங்க, இவ்வளோ திமுறை பிடிச்ச பையனாக இருக்கா, நீ தான் இந்த வீட்டோட அடுத்த ஹெட்டுங்கிறது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மியோ என்ன பண்ணுறா, வணக்கம் என் பேர் மியோ, உங்களை பார்த்ததில்ல சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவளை பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு இவ்வளோ பிளெயினாக இவ்வளோ மொக்கையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கியோக்கிட்ட சொல்கிறாங்க. கியோக்கோ அதை கேட்டோன்னே கோவமாயிடுறான். இதில் வேற சொல்கிறாங்க, பார்க்கவே மெய்டு மாதிரி இருக்கா, இவளெல்லாம் நீ கூட வச்சுக்கிட்டா இந்த வீட்டோட ஹெட்டு எப்படி இது மாதிரி ஒரு பொண்ணை கூட வச்சுக்கலாம், அப்புறம் உன்னை பற்றி தான் எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க கியோக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவன் கோவத்தோடய கேட்குறான், திருப்பி சொல்லுங்கள் இதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மெய்டெல்லாம் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே கியோக்காவுக்கு செமக்கம் வந்துடுது, அந்த வீட்டே இருட்டாக்கிடுறான். அப்போ மின்னலும் விழுகுது. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன உன் எமோஷன்ஸை வச்சு பவர் ரைஸ் பண்ணுறியா, உன்னை நான் இப்படி வளர்த்ததான் ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், உங்களை நான் என் அம்மாவே ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, கியோக்காவோட சட்டையை பிடிச்சி வேணா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இதை அந்த அம்மா பார்த்துட்டு லோ கிளாஸ் பொண்ணு, என் பையன் மேலேயே கையை வைப்பியா, கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் சண்டை வர மாதிரி இருக்கப்ப ஹீரோவோட அப்பா குறுக்கையில் பவரை விட்டு 2 பேரையும் பிரித்து விட்டுறாரு. பிரிச்சுட்டு, கெஸ்ட்டும் வந்திருக்காங்க வீட்டில், என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரா. உடனே கியோக்காவும் பெட்டி எடுத்துகிட்டு, சாரி மியோ உனக்கு இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அவங்க அம்மாட்ட என்ன சொல்லிட்டு போகிறான்னா, இனிமேல் மியோ பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க நான் உங்களை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். போகிறப்ப திருப்பியும் சாரி கேட்டுகிட்டே வரான். உடனே மியோ சொல்கிறா, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே கியோக்கா சொல்கிறான், சரி நீ போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வா, நான் வெளில சுற்றி காட்டுறேன், அதே நேரத்தில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட் இடையிலலாம் நடந்து போயிட்டுருக்காங்க, அங்கே அழகாக இருக்க பக்கத்துலலாம். அப்போ தான் ஹீரோ சொல்லிட்டு வரான், பிரின்ஸுக்கு இது தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் தெரியுமா, நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். பிரின்ஸா பண்ணி கேட்குறான். ஏன்னா அந்த பிரின்ஸ் இவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், அவர் தான் சொல்லியிருந்தாராம் இவங்க 2 பேருக்கு இது ஒரு தேவையான ஜேர்னியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு மியோ பொம்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் ஓனரும் கேட்குறாங்க, உனக்கு பிடிச்சிருக்கா, இது ஃபேமஸான கடை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ கியோக்கா சொல்கிறான், உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு அது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், உனக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறமாட்டி இவன் இந்த ட்ரிங்க்ஸ் வாங்குகிறான், இந்த பேரலில் ஃபுல்லாக இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வாங்குகிறான். இதை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க விழாக்கு, இதை குடோ விழாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவங்க பார்த்துட்டு, ஓ நீங்கள் அவங்களோட பையனா, இம்பீரியல் சிட்டிலேருந்து வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்கிறான். சரி வீட்டில் பத்திரமா இருங்க, இங்கே ஏதோ புதுசாக ரூமர்ஸ் எல்லாம் சுற்று தருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரூமர்ஸு அப்படின்னு இவன் கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, காட்டுக்குள்ளே மரம் வெட்ட போனவங்களாம் ஏதோ டீமனை பார்த்தாங்களாம், அதோட ஒரு வெளியாலும் இங்கே வந்துட்டு போடுறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவனை பார்க்கவே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மியோவும் கியோக்காவும் இங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறப்ப அங்கே ஒரு அழகான சென்செட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கியோக்கா கேட்குறான், உனக்கு இந்த வாக் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. பிடிச்சிருந்துச்சு, இந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், எங்கள் அம்மா பேசுனதுக்கு நான் திருப்பி மன்னிப்பு கேட்குறேன், திருப்பி நம்ம அவங்கள பார்த்தாலும் உன்னை கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம மியோ சொல்கிறான், அதெல்லாம் இல்லை கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசை, அதாவது ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா மெய்டு சொல்கிறாங்க, நீங்கள் டின்னர் ரெடியாகிற வரைக்கும் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கியோக்கா கேட்குறான், அவங்களும் வருவாங்களா டின்னர் சாப்பிட, அவங்க அம்மா தான் கேட்குறான். அதுக்கு அந்த மெய்டு சொல்கிறாங்க, இல்லை அவங்க இன்றைக்கி ரூம்லேயே இருக்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மியா சொல்கிறா, ஐயோ டின்னர் அவங்க நம்ம கூட சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே கேட்க சொல்கிறான், அவங்க வராததும் நல்லது தான், நம்ம அமைதியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க ரூமில் கொண்டு விட்டுடுறாங்களே இவங்க 2 பேரையும் பார்த்தா அங்கே ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கா. மியோ பார்த்துட்டு அப்படியே பயத்துலேயே நிற்கிறா, அஜிஜோ இவ்வளோ நாள் இவ்வளோ ஒன்றா போய் தூங்கினது இல்லையா அது மாதிரி சொல்கிறான், ஏன்னா இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரே பெட்டில் தூங்கணுமா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்கா.
இதை வந்து கியோக்கா பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே மியா சொல்கிறான், இங்கே ஒரு பெட்டு தான் இருக்குது, எப்படி நம்ம 2 பேரும் தூங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே கியோக்கா பார்த்துட்டு, எங்கள் அப்பா தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு, சரி விடு எப்போதும் போல் நார்மலாக தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நார்மலாக தூங்குறதா, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு கத்திட்டு வெளில ஓடிடுறா. நான் வேறு பெட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடுத்த சீனில் காட்டுறாங்க. இங்கே வந்து பிரின்ஸ் தகாய்ட்டோவை காட்டுறாங்க. இவர் தான் வந்து அந்த கியோக்காவுக்கு அந்த கேஸையும் கொடுத்துருப்பாரு. இங்கே வந்து சொல்கிறாங்க இது மாதிரி உசுபா ஃபேமிலியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரை வந்து பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா ஆராத்தா, அதான் நம்ம மியாவோட சொந்தக்கார பையன் இருக்கான்னு அவன் தான். அவர் வந்து கேட்குறாரு பிரின்ஸு, இது மாதிரி எப்படி இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனும் சொல்கிறான், நாங்கள் வந்து பழைய ரூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக எங்கள் ஃபேமிலியை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறான். ஏன்னா பழசில் எப்படின்னா இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி, அதனால இவங்க இருக்கிறதே தெரியாத மாதிரி, வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி தான் மறைச்சி தான் வாழ்ந்துருப்பாங்க. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நியூவாக எல்லாத்தையுமே உருவாக்குறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவர் சொல்கிறாரு, நீ தான் அதுக்கு ஹெட்டு, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. இது மாதிரி வரப்போகிற காலத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவருக்கும் வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால் சொல்கிறாரு, உங்கள் பிளட்டில் இருக்க ஒருத்தன் தான் வந்து அந்த இம்பீரியல் சிட்டிக்கு பிரச்சனையாக வரப்போகிறான், பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அவருக்கு அந்த ஃப்யூச்சரில் வந்த சீனெல்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்னாலையும் இந்த மியோ இருக்கால நம்ம ஹீரோயினி, அவளால் தான் அந்த எதிர்காலத்தை கனவுல பார்க்க முடியுமா, அதனால சொல்கிறாரு ஒன்னாலேயும் அவளாலேயும் தான் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும், அதனால தான் நான் வந்து ஒன்றை நம்பி இது எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எனக்கே என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி தெரியலை, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆராத்தாவும் சொல்கிறான், உங்களால் தான் எங்கள் ஃபேமிலியே காப்பாற்றப்பட்டுச்சு, உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, பெரிய பிரளயமே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.